இங்க மைக்ங்கிற ஒருத்தன் பேங்குக்கு கொள்ளையடிக்க வந்த டைம்ல பேங்க் எம்ப்ளாயி அவனுக்கு பயந்து ஜப்பான் கரன்சியை கொடுக்குறாங்க. மைக் அதை பார்த்து கடுப்பாகி எனக்கு யூரோ மட்டும் தான் வேணும்னு கத்துறான். உடனே அந்த எம்ப்ளாயி இது கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ஆபீஸ், உங்களுக்கு யூரோ வேணும்னா ரோடு ஆப்போசிட்ல இருக்கிற பேங்குக்கு போங்கன்னு சொல்றான். சரின்னு மைக்கம் உடனே வேகமா அவங்க சொன்ன பேங்குக்கு போறான். ஆனா அது சென்ட்ரல் பேங்க்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. கொஞ்ச நேரத்துல விஷயம் கேள்விப்பட்டு அங்க நிறைய போலீஸும் வந்துடுறாங்க. உடனே மைக்கும் பயந்து போய் வேகமா பக்கத்துல இருந்த ஒரு தியேட்டருக்குள்ள போயிடறான். அங்க அவனுக்கு ரொம்பவும் பிடிச்ச ஒரு அனிமேஷன் மூவி ஓடிட்டு இருக்கும். அதை பார்த்தவன் போலீஸை மறந்து அந்த படத்தை ரசிச்சு பார்க்க ஆரம்பிச்சிடறான். ஆனா போலீஸ் அவனை கண்டுபிடிச்சிடறாங்க. ஆனா அப்ப கூட அந்த படத்தை விட்டுட்டு வர்றதுக்கு அவனுக்கு மனசே இல்ல. அவனை அப்படியே தூக்கி ஜெயிலையும் போட்டுறாங்க. அங்க அவனோட செல்லுல ஒரு கைதி பிஸ்கட் சாப்பிட்டு இருக்கான். அதை பார்த்த மைக் உடனே அவன் கிட்ட நீ என்ன பிளேவர் பிஸ்கட் சாப்பிட, எங்க வாங்கின, எப்படி வாங்கினு கொஸ்டின் மேல கொஸ்டினா கேட்டு அவனை பைத்தியம் பிடிக்க வச்சிடறான். ஒரு கட்டத்துல கோபத்துல அந்த கைதி மைக்கை அடிக்க போயிடறான். அப்போ சடனா அலாரம் அடிக்குது. பார்த்தா மைக் தான் அந்த குண்டான கைதியை அடிச்சு மயக்கமடைய வச்சிருப்பான். அதை பார்த்த போலீஸ் ஒருவேளை அவனுக்கு மனநல பிரச்சனை இருக்கலாம்னு நினைச்சு டாக்டரை கூப்பிடுறாங்க. டாக்டர் டெஸ்ட் பண்ணன டைம்ல மைக் ஒரு ஈய பிடிக்க போய் டாக்டரையே டயர்ட் ஆக்கிடுறான். கடைசியில டாக்டர் வெளியே வந்து அவனுக்கு மனநல பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல, கொஞ்சம் அறிவு தான் கம்மியா இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்த கொஞ்ச நாள்ல அவனோட செல்மேட்ஸ் நிறைய பேர் லைனா மாறுறாங்க. அவங்க எல்லாரையும் கேள்வி கேட்டே பைத்தியமாக்கி அனுப்பி வச்சிருப்பான். இதனால வார்டன் மைக்க ரூபிங்கிற ஒரு கில்லர் செல்லுல தூக்கி போட முடிவு பண்றாங்க. ஆக்சுவலா ரூபிங்கிறவன் ஒரு பெரிய கேங்ஸ்டரோட கேர்ள் ஃபிரெண்டையும் அவன் கிட்ட இருந்து $20 மில்லியன் பணத்தையும் திருடியிருப்பான். அவன் கிட்ட வார்டன் அந்த பணத்தை எங்க மறைச்சு வச்சிருக்கேன்னு நிறைய டைம் கேட்டுப்பாரு. ஆனா ரூபி வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசியிருக்க மாட்டான். மைக் அவன் கிட்ட உன்னோட பேர் என்ன, ஊர் என்ன, வேலை என்ன, ராசி என்னன்னு கொஸ்டின் மேல கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறான். ஆனா ரூபி அமைதியாவே இருக்கிறான். மைக் அப்பவும் விடல. நைட்டு முழுக்க ரூபி கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறான். ரூபி எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்கிறான்னு நினைச்சு மைக் திரும்பி பார்க்கும்போது ரூபி சூசைட் அட்டன் பண்ணி இருக்கிறத பார்த்து பயங்கர ஷாக் ஆகுறான். அப்பதான் என் கூட பேசுறதுக்கு ஆளே இல்லைன்னு மைக் ரொம்ப வருத்தப்படுறான். அப்போ ஒரு கார்டு மைக்கு கிட்ட வந்து ரூபி அதிர்ஷ்டவசமா உயிர் பழிச்சு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வர்றான்னு சொல்லிடுறாரு. அதை கேட்டதும் மைக் உடனே அவனோட கையையும் கட் பண்ணிக்கிறான். இதனால ரெண்டு பேரும் இப்போ ஒரே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகியிருக்காங்க. அவனை திரும்பவும் பார்த்த ரூபி டாக்டர் கிட்ட நீங்க மட்டும் என்ன இங்க இருந்து தப்பிக்க வச்சீங்கன்னா உங்களுக்கு $1 மில்லியன் தர்றேன்னு சொல்றான். டாக்டரும் அதுக்கு சம்மதிக்கிறாரு. ஆனா மைக்கும் அவங்கள ஃபாலோ பண்ணியே போனதால ரெண்டு பேரும் சேர்ந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல அந்த கேங்ஸ்டரோட ஆட்கள் ரூபியை கண்டுபிடிச்சு வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மைக் தான் அவங்கள அடிச்சு விரட்டி ரூபியோட உயிரை காப்பாத்தான். அப்படியே ரெண்டு பேரும் ஒரு ஹோட்டல்ல போய் மறந்துக்கிறாங்க. அப்போ மைக் ரூபி கிட்ட நாம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பாரை ஓபன் பண்ணலாம்னு ஐடியா கொடுக்குறான். ஆனா ரூபி ஃபர்ஸ்ட் அந்த கேங்ஸ்டரை கொல்லணும்னு சொல்றான். அதனால அன்னைக்கு நைட் மைக் ரூபிக்கு தெரியாம அந்த கேங்ஸ்டருக்கு கால் பண்ணி அவங்க இருக்கிற லொகேஷனை சொல்லி நேர்ல வர சொல்றான். அப்போ அந்த கேங்ஸ்டர் கும்பல் அடுத்த நாள் அங்க வந்து அங்க இருந்த மைக்க போட்டு அடிக்கிறாங்க. அப்பதான் ரூபி பிளான் பண்ணி அந்த கேங்ஸ்டரோட ஆட்களை அந்த கேங்ஸ்டர் கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக வேணும்னு தான் மைக்கு கிட்ட அந்த பிளான போட்டு கொடுத்துருக்கிற விஷயம் தெரிய வருது. அந்த டைம்ல ரூபி அந்த கேங்ஸ்டரை காலி பண்ணிட்டு வேகமா அங்க வந்து அந்த ரெண்டு அடியாட்களையும் அடிச்சு மைக்க காப்பாத்திடுறான். கடைசியில அவங்க பிளான் பண்ணின மாதிரியே சக்சஸ்ஃபுல்லா ஒரு பாரையும் ஓபன் பண்ணிடுறாங்க.